ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒரு வரவேற்கிறோம். हमारे पिता परमेश्वर यीशु मसीह के नाम से आप सबों को हम स्वागत करते हैं. கர்த்தர் இந்த நாளிலே உங்களோட கூட பேசுவாராக. यहोवा परमेश्वर आपसे इन दिनों में बातें करें. ஆமென். आमीन. நம்ம எல்லாரும் ஒரு வைராக்கியம் நிறைந்தவரா தான் இருக்கிறோம். हम सब लोग एकदम जलन रखने वाले लोग हैं. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆகி கூட இன்னைக்கு சில வைராக்கியத்தில் இருக்கிறாங்க. उद्धार पाकर कई सालों के बाद भी लोग एकदम जलन रखते हैं. நான் அவங்ககிட்ட பேச மாட்டோம், हम उनसे नहीं बात करेंगे, அவங்க வீட்டுக்கு போக மாட்டோம், उनके घर नहीं पहुंचेंगे. ஆனால் இன்னும் எல்லாம் விசுவாசியா தான் இருக்கிறாங்க. लेकिन हम है तो विश्वासी. அவங்க பேசுனதெல்லாம் என்னால மறக்க முடியாது. जो उन लोग ने मेरे विरोध बोले थे उन बातों को मैं नहीं भूल सकती. அது பேசி 10-20 வருஷமா இருக்கும். शायद वो लोग बोलकर 10-20 साल भी होता होगा, ஆனா இன்னும் அப்படியே மனசுல வச்சிருப்பாங்க. लेकिन इन्होंने अभी तक दिल में उन कार्य को रखते हैं. அதுதான் வைராக்கியம். वही है जलन. ஆனா அந்த வைராக்கியம் தேவையில்லாத வைராக்கியம். लेकिन वो हमारे लिए जरूरत नहीं है. வசனத்தை வாசிப்போம். आइए वचन को पढ़ें. கலாத்தியர் 4 அதிகாரத்துல गलातियों की अध्याय 4 में அதுல 18 வசனத்தை வாசிக்கும்போது 18वीं आयत को हम पढ़ेंगे. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது தான் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். गलातियों अध्याय 4 का 4 அதிகாரத்துல 18வது வசனம். अध्याय 4 का 18वीं आयत को पढ़ते हैं. நல்ல விஷயத்துல நீங்க வைராக்கியம் பாராட்டுங்க. यहाँ पर प्रेरित पौलुस कहते हैं, पर यह भी अच्छा है कि भली बात में हर समय मित्र बनाने का यत्न किया जाए. நல்ல வைராக்கியம். हमें भला कार्य के लिए हमें जलन करना चाहिए. அப்ப ரெண்டு விதமான வைராக்கியம் இருக்கிறது. यानी दो तरह की जलन होती है, கெட்ட வைராக்கியம், நல்ல வைராக்கியம். एक बुरा एक भला. நல்ல வைராக்கியமா இருக்கிறவர்கள் जो भली बातों के लिए जलन करने वाले அவங்க உலகத்துல பெரிய சாதனை படைத்தவர்களா இருப்பாங்க. वो संसार में बहुत बड़ा कार्य को वो कर देते हैं. ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்காக அவ்வளோ அவங்க வைராக்கியமா வாஞ்சையா அவங்க நேரத்தை செலவு பண்ணுவாங்க. यानी कुछ कार्य को करने के लिए उन्होंने अपने सारा समय को बिताते हैं. கஷ்டப்பட்டுவாங்க. நிச்சயமா அதுக்கு உழைப்புக்கு அந்த பலன் உண்டு. और कठिन परिश्रम करते हैं, जरूर उस कार्य के लिए उनके लिए फल भी मिलता है. ஆனா அந்த தேவையில்லாம அந்த கெட்ட வைராக்கியம் இருக்கு பாத்தீங்களா? लेकिन जो बुरा जलन जो है, அதனால நம்முடைய இருதயம் வீக்காவுது. उसके चलते हमारा हृदय और कमजोर होता है. நம்முடைய வாழ்க்கையில अनेक ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து விடுகிறோம். अपने जीवन में कई आशीषों को हम खो जाते हैं. ஆகவே इसलिए பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. हमें भक्त की जलन जरूरत है. ஆனா நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுங்க. भला कार्य में हमें जलन करना चाहिए. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தேவாலயத்துக்கு வருகிறார். प्रभु यीशु मसीह एक दिन परमेश्वर के आराधनालय में आए थे. அங்க பார்க்கும்போது காசு விக்கிறவர்கள், புறா விக்கிறவர்கள் எல்லாரையும் பார்த்து ஆவியில வைராக்கியம் கொள்கிறார். वहाँ पर जो लोग थे पूरा व्यापार कर रहे थे, कबूतरों को बेच रहे थे, पैसे को बदल रहे थे, उसे देखकर परमेश्वर ने आत्मा में जलन उठा. பக்தி வைராக்கியம் அவரை அப்படியே பச்சித்தது. परमेश्वर की भक्ति जो है उसे पूरा घेर लिया था. உடனே ஒரு சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு துரத்துகிறார் எல்லாத்தையும். तुरंत प्रभु यीशु ने क्या किया? सारे लोगों को मार भगाया. இது தேவனுடைய வீடு. ये परमेश्वर का भवन है. இதை கள்ளர் கொகையாக்கினீங்க. ये तुम लोग डाकुओं को कुफा बना दिया. அப்ப அந்த தேவாலயத்தை குறித்தோன பார்க்கும்போது அவருக்கு ஒரு வைராக்கியம் வருகிறது. जब परमेश्वर की भवन को देखते ही यीशु मसीह को एक जलन उठा. இதுதான் நல்ல வைராக்கியம். ये भला है. இந்த இப்படிப்பட்ட வைராக்கியத்தை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ऐसे जलन को ही प्रभु हमसे चाहते हैं. ஆமென். आमीन. இந்த தேவ ஆலயம் எது தெரியுங்களா? ये परमेश्वर का भवन कौन सा है? நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். हम ही परमेश्वर का भवन है. ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்தை நம்ம பார்க்கும்போது हर एक दिन जब हम इस भवन को देखते हैं, தேவையில்லாத காரியங்களை ஒழிப்பதற்கு நம்ம வைராக்கியம் பாராட்டணும். हमें इस कार्य के लिए हमारे अंदर ऐसे जलन उठना चाहिए कि हमारे अंदर जो भी जरूरत नहीं है उन कार्य को हमें फेंकने के लिए, मार बहाने के लिए. ஆமென். आमीन. நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவோம். अच्छे कार्य में, भला कार्य में हम परमेश्वर के लिए जलन उठें. தீமையான காரியத்துல ஒரு நாளும் வைராக்கியம் எல்லாத்தையும் மறந்து விடுங்க. बुराई कार्य में कभी भी जलन ना करें. ஆமென். आमीन. ஓகே, வேதத்துல வாசிக்க போற ஒரு சில நபருடைய வைராக்கியத்தை कुछ ऐसे लोगों के प्रति जानना चाहते हैं बाइबल में से. आइए पढ़ेंगे. எடுத்துக்கொள்ளுங்கள். என்னாகமம் गिनती की ओर पलटें. 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். गिनती का 25वीं अध्याय को हम पलटें. என்னாகமம் 25ஆம் அதிகாரத்துல गिनती का 25वीं अध्याय में எடுத்துக்கொள்ளுவோம்.
அதுல 11ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கரத்தை திருப்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். गिनती का 25वें अध्याय के 11वें आयत को पढ़ते हैं. हारून याजक का पोता एलियाजार का पुत्र पिनहास, जिसे इजरायलियों के बीच मेरी सी जलन उठी, उसने मेरी जलाहट को उन पर से यहाँ तक दूर किया है कि मैंने जलकर उनका अंत नहीं कर डाला. 12ஆம் வசனம் 12 में ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் என்று சொல்கிறார். इसलिए तो कह दे कि मैं उससे शांति की वाचा बांधता हूँ. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். और वह उसके लिए और उसके बाद उसके वंश के लिए सदा के याजक पद की वाचा होगी, क्योंकि उसे अपने परमेश्वर के लिए जलन उठी और उसने इजरायलियों के लिए प्रायश्चित किया. ஆமென். आमीन. இந்த பினேகாஸ் என்கிற ஒரு வாலிபருடைய பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறாருங்க. बिनहास की एक परमेश्वर के प्रति उस जलन को परमेश्वर ने देखा है. இந்த வைராக்கியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். इस जलाहट के चलते परमेश्वर ने बिनहास से वाचा बांधी. வேற அவனோடு மாத்திரமல்ல அவன் சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். केवल बिनहास से नहीं वरन उनकी सारी पीढ़ी तक परमेश्वर ने इस वाचा को बांधी. காரணம் அவனுக்குள்ள இருந்தது கெட்ட வைராக்கியம் அல்ல, நல்ல வைராக்கியம் இருந்துச்சு. कारण उनके अंदर जो जलन था वो बुरा नहीं था वरन परमेश्वर के प्रति बला था. அங்க இருக்கிற अनेक இஸ்ரவேல் ஜனங்கள் மூப்பர்களுடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு வைராக்கியத்தை தேவன் இவனுக்குள்ள பார்க்கிறார். परमेश्वर ने वहां के लोगों से, वहां के बड़े लोगों से और याजक के अंदर जो नहीं था वैसे जलन को पिनहास के जीवन में प्रभु ने देखा. இவனுக்குள்ள இருக்கிற நல்ல வைராக்கியத்தின் நிமித்தமாக தேவனுடைய கோபம் அங்கு தணிந்து போனதை நான் பார்க்க முடியுது. पिनहास के अंदर जो जलन थी वो अच्छा था, इसके चलते वहां पर परमेश्वर की गुस्सेपन कम हुआ था. என்னங்க வைராக்கியம், என்ன வைராக்கியம் பாராட்டினா தெரியுங்களா? उन्होंने कैसा ऐसा जलन किया था. 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது पहला आयत से लेकर पढ़ते हैं. தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் जो इस्राएल लोग परमेश्वर के उसे बुलाए हुए थे மோவாபிய பெண்களோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். मोआबिन स्त्री में से जाकर उन्होंने व्यभिचार करने लगे. அந்த பலிகள் எல்லாம், அந்த விருந்துகள் எல்லாம் இவங்க என்ன செய்றாங்க? போய் சாப்பிடுறாங்க. वहां पर उन देवताओं के सारे बलियों चढ़ाने में और उस भोजन खाने में लगे. அவங்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. और उनकी देवताओं को इन्होंने दंडवत करने में भी लगे. இத பார்க்கும்போது கர்த்தருடைய கோபம் அங்க பற்றி எரிகிறது. इसे देखते कि परमेश्वर ने बहुत ही गुस्सा किया. இங்கு மோசே உட்கார்ந்து அப்பதான் பேசிட்டு இருக்காரு. यहाँ पर मूसा बैठकर तभी बातें कर रहे थे. ஆனா அந்த நேரத்துல लेकिन उसी समय में இங்க பினேகாஸ் என்னமா செய்றாரு? பினேகாஸ் ने क्या किया? எழுந்து போய் उठकर ஒரு ஈட்டியை தன் கையில எடுத்துக்கிட்டாரு. एक तीर को अपने हाथों में लेकर யாரெல்லாம் அங்க வேசித்தனம் பண்ணார்களோ, जो व्यक्ति वहां पर व्यभिचार करते थे அவர்களெல்லாம் அன்றைக்கே அவர் ஒழித்து கட்டினாருங்க. उन लोगों को उन्होंने मार डाला. हालेलुया. हालेलुया. உடனே வாதை நின்று போயிற்று. तुरंत वहां पर परमेश्वर के ओर से जो वहां पर हो रहा था वो बीमार या वो महामारी खत्म हो चुका था. இப்படிப்பட்ட சம்பவத்தை எல்லாரும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ऐसे संभव को सभी लोग तो देख रहे थे. ஆனா பினேகாஸ் பார்க்கிறது வேறு விதமா பார்க்கறாரு. लेकिन पिनहास की नजर थोड़ा अलग था. அவன் பார்க்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற ரத்தம் கொதிக்குது. जब उन्होंने देखा तो उनके अंदर उनका लहू तो बिल्कुल उबलने लगा. அவன் இருதயம் துடிக்குது. उनका दिल तड़प रहा है. வைராக்கியம் எழும்புது. जलन उठी. என்ன வைராக்கியம்? कौन सा? நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். हम तो परमेश्वर से बुलाए हुए लोग हैं. பரிசுத்த ஜனங்கள். पवित्र जाति है. நம்ம வேறு हम பிரிக்கப்பட்டவர்கள். अलग किए हुए लोग हैं. நம்மளுக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? हमारे और उनके बीच की क्या संबंध है? நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமே. परमेश्वर का भवन है. இது பரிசுத்தமான இடமே. ये पवित्र है. தேவ ஆவியானவர் அசைப்படுகிற
பண்ணுகிற இடமே, पवित्र आत्मा मंडलाने वाला स्थान है। எத்தனை அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் செய்து நம்மை எகிப்திலிருந்து பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். कितने अद्भुत को आश्चर्य कर्मों से परमेश्वर मिस्र में से हमें लेकर आया है। ஆனா அந்த தேவனை மறந்துட்டு लेकिन उस परमेश्वर को भूलकर அந்நிய தேவனை ஆராதிக்கிறாங்களே, और पराई देवताओं को ये आराधना करते हैं, அவங்களுக்குள்ள இருதயம் துடிக்குதுங்க. उनका हृदय तड़पने लगा। அருமையான தேவனுடைய प्रभु के பிள்ளைகளே, प्रिय लोगों, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய इस பிள்ளைகளே, वचन को सुनने वाले परमेश्वर के प्रिय लोगों, இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது ऐसे कार्य को संभव को जब आप अपने जीवन में देखते हैं, நம்மளுக்கு எதுக்குயா தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு போறோமா? हमारे लिए क्या है, हम क्यों उसमें जाकर फंसना है करके हम चले जाते हैं, இல்ல கர்த்தருக்காக நம்ம எழுந்து நிற்கிறோமா? या परमेश्वर के लिए जलन उठकर हम आते हैं? அவருடைய வைராக்கியத்திற்காக நீங்க எழுந்து நிற்கிறீங்களா? परमेश्वर के लिए हम जलन उठते हैं क्या? இன்னைக்கும் கர்த்தருடைய கோபம் பயங்கரமாய் தேசத்துல போய் கொண்டிருக்குது நான் आज பார்க்க भी முடியுது. परमेश्वर के गुण से सारे देश में बहुत भयंकर रूप से जा रही है। காரணம் பாவம் பெருகிட்டு இருக்கிறது, कारण पाप बढ़ चुका है அக்கிரமம் பெருகிட்டு இருக்கிறது. और लोगों की पाप बहुत बढ़ गई है। ஈவன் தேசத்தால தேவனால் அழைக்கப்பட்ட மக்களுக்குள்ளாரையே சில அக்கிரமங்கள் பாவங்கள் போய் கொண்டிருக்கிறதே. यहाँ तक कि परमेश्वर के उसे बुलाए हुए लोगों के बीचों में भी पाप जो है बढ़ चुकी है। ஏன் நம்ம வீட்டுக்குள்ளே சில பாவங்கள் போய் கொண்டிருக்கிறதே, यहाँ तक कि अपने घरों में भी कई पाप को हम देख सकते हैं, இன்னும் விக்கிரங்கள் இருக்கிறதே, और मूर्ति पूजे होती है, இன்னும் பொய்யின் ஆவி இருக்கிறதே. और झूठे की आत्मा होती है। எப்ப வைராக்கியம் கொள்ளுவீங்க? कब हम जलन करें? உங்களை அழைத்தவர் அவர் பரிசுத்த, जिसने आप लोग बुलाया वो पवित्र है। அந்த பரிசுத்த தேவனுக்காக பரிசுத்தமான வைராக்கியத்தை பாராட்டுங்க. उस पवित्र परमेश्वर के लिए हम पवित्र जलन करें क्या? பிணைகாசுடைய ஆவி இன்னைக்கு நம்மளுக்கு பிடிக்கட்டும். फिनहास की आत्मा हमारे पास भी आ सके। என்ன ஆச்சரியம், அவனும் ஒரு வாலிபன் தானே, क्या आश्चर्य है, वो एक जवान था, அவனுக்கும் இந்த மாம்சத்தின் காரியங்கள்லாம் வெளிப்படக்கூடியது தானே. वो भी ऐसे 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 कार्य में वो भी कर सकता था। அவனும் நினைச்சா அப்படி போல வாழ்ந்திருக்கலாமே, वो चाहते हैं तो उन लोगों के तरह वो भी जी सकता था। இல்லவே இல்ல, ऐसा नहीं, நான் வாலிபன் தான், जरूर मैं जवान हूँ, ஆனா தேவனுக்காக நிற்கிற लेकिन வாலிபன். मैं परमेश्वर के लिए खड़े रहने वाला जवान हूँ। யோசேப்பு எப்படி அந்த இடத்தை விட்டு ஓடியே போனா, जिस तरह यूसुफ ने उस पाप के जगहों में से भागा है, ஹalleluya, हालेलुया, நாமும் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டணும். हमें भी परमेश्वर के लिए जलन करना நம்முடைய चाहिए, தேவன் பரிசுத்த தேவன், क्योंकि हमारा परमेश्वर पवित्र है, அவர் பரிசுத்தத்தை தான் वो விரும்புகிறார். पवित्रता को ही चाहते हैं। ஹalleluya, हालेलुया। பிணைகாசுக்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம் இன்னைக்கு நம்மளை பச்சிக்கட்டும். फिनहास के अंदर जो था, भक्ति था और जलन था परमेश्वर के प्रति, वो आज हमें भी पकड़े। இரண்டாவதாக और दूसरा 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள். पहला सामुएल 17वें अध्याय को हम पलटें, அதுல 26ஆம் வசனத்தை வாசிக்கும்போது 26वें आयत में 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல पहला सामुएल 17वें अध्याय का அதுல 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26वें आयत को पढ़ते हैं। அப்போது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கும் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றார். तब दाऊद ने उन पुरुषों से जो उसके आसपास खड़े थे पूछा, जो उस फलिस्ती को मार के इस्राएलियों की नाम धराई दूर करेगा, उसके लिए क्या किया जाएगा? वह कतरना रहित फलिस्ती क्या है कि जीवित परमेश्वर की सेना को ललकारे। ஹalleluya, हालेलुया। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், दूसरा हम देखते हैं, ஒரு ஆடு மேய்ச்சிட்டு கொண்டிருந்த ஒரு சின்ன பையன் एक चरवाहा छोटा सा लड़का था, எப்படிங்க இஸ்ரவேல் நாட்டுக்கே ராஜாவானாரு? कैसे उन्होंने पूरे इजराइल का, समस्त इजराइल का राजा बना? அந்த கேள்விக்கு ஒரே ஒரு பதில், उस सवाल का एक ही उत्तर है, அவன் தேவன் மேல் இருந்த வைராக்கியம் தான். उनके लिए परमेश्वर के प्रति जलन। கோலியாத் வந்து பெரட்டுறாரு, यहाँ पर गोलियत आकर उन लोगों को पूरा ललकारा, இஸ்ரவேல் தேவனை निंदिக்கிறான், इजराइल की परमेश्वर को निंदा किया, இஸ்ரவேல் ராணுவத்தை நிந்திக்கிறான். इजराइल की सेना को ललकारा। எல்லாருமே இந்த வார்த்தையை கேக்குறாங்க, सारे लोग इस सारे बातों को सुन तो रहे थे, ஆனா எல்லாருக்குமே அந்த உணர்ச்சியே இல்லங்க. लेकिन किसी के अंदर जरा सा भी कुछ जलन नहीं था। மிலிட்டரிக்கே அந்த உணர்வு இல்லையே, सेना के लिए भी वो जलन नहीं था, ராஜாவுக்கே அந்த உணர்ச்சி இல்லையே, राजा के लिए भी वो जलन नहीं था। ஆனா தாவீதுக்குள்ள அந்த உணர்வு வருது பாத்தீங்களா? लेकिन यहाँ पर दाऊद के अंदर वो जलन आई, அந்த ரோஷம் வேண்டும் நம்மளுக்கு. वो जलन। இந்த விருத்த சேதனம் இல்லாதவன்யா, कतरना रहित ये फलिस्ती, இவன் எப்படியா நம்மளோட தேவனை நிந்திக்க முடியும்? ये कैसे इजराइल की सेना को ललकार सकता है? ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। எல்லாருமே ஓடி போனாலும் सारे लोग यदि
भागे दौड़े, ஆனா ஆடு மேய்க்கிற தாவீது மட்டும் நின்னுட்டே இருக்கிறான். लेकिन जो भेड़ बकरी चराने वाले दाऊद खड़े था, அவருடைய ரத்தம் கொதிக்குது. उनके अंदर जलन आई, ஆவில வைராக்கியம் கொடுக்கறான். उन्होंने आत्मा में जलन उठा. நான் எங்க அப்பா கொடுத்த சாப்பாடை கொடுக்கிறதுக்கு தானே வந்தேன், கொடுத்தோம் முடிச்சோம் போயிட்டே இருக்கலாம்லாம் வரல. उन्होंने ये नहीं सोचा कि मैं तो अपने पिताजी ने जो भेजा है उस भोजन को मैं अपने भाइयों को देकर मैं जाना चाहता हूं करके उन्होंने इस तरह नहीं सोचा. அவர் சொல்றது என்ன? उन्होंने क्या कह रहा है? நான் வந்ததற்கே ஒரு முகாந்தரம் ஐயா. क्या मैं यहाँ आने के कोई कारण नहीं है क्या? ஆமென். आमीन. ஏதோ வந்தோம் வேலையை முடிச்சோம் போனோம்ங்கற வாழ்க்கை வேண்டாங்க. ऐसा जीवन हम ना जिए जैसे आया बस कया चला गया करके. இன்னைக்கு பெலிஸ்தருடைய ஆவி நிக்குது. आज हमारे सामना करती हमारे विरोध करती है पलिस्तियों की आत्मा. கோலியத்தோட ஆவி நிக்கிறது. गोलियात की आत्मा हमारे सामना करती है. தேசத்தை பயமுத்துகிற சத்ரு நிக்கிறான். देश को डराने वाले शत्रु खड़ा है. இது மிலிட்டரியால ஒண்ணும் செய்ய முடியாது. सेना कुछ नहीं कर सकती. அதிகாரிகளால ஒண்ணும் செய்ய முடியல. अधिकारी कुछ नहीं कर सकते. ஆளுகளால ஒண்ணும் செய்ய முடியல. राज करने वाले कुछ नहीं कर सकते. மருத்துவர்களால ஒண்ணும் செய்ய முடியல. डॉक्टर कुछ नहीं कर सकते. ஆனா உங்களால நிச்சயம் முடியும். लेकिन आपसे जरूर होगा. நீங்க ஆடு மேய்க்கிறவனாலும் பரவாயில்லை. यदि आप भेड़ बकरी चराने वाले क्यों ना हो, ஒரு வீட்ல வேலை செய்றவனாலும் यदि பரவாயில்லை. घर पे नौकर करने वाले क्यों ना हो, கொஞ்சம் படிப்பறிவுனாலும் यदि பரவாயில்லை. आपका दरासा की पढ़ाई का अनुभव क्यों ना हो, நீங்க வனாந்திரத்துல வந்தாலும் यदि आप பரவாயில்லை. वनांतर से आए क्यों ना हो, உங்களால முடியும். आपसे होगा. ஆவில வைராக்கியம் आप கொள்ளுங்க. आत्मा में जलन करें. அவங்க பட்டயத்தோட ஈட்டியோடு வரலாம். वे शायद तलवार से आ सकते हैं, ஆனா நான் நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தினால வருகிறேன் ஐயா. लेकिन हम जो तू निंदा करता है उस इजराइल के परमेश्वर की सेनाओं के परमेश्वर के नाम से मैं आता हूँ. ஆமென். आमीन. இன்னைக்கு உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற கோலியாத் ஆவி எது பாருங்க. आज आपको जो धमकी देने वाला गोलियत की आत्मा कौन करके आप देखिए. நீங்க பயந்துட்டு ஓட வேண்டிய அவசியமே இல்ல. आप डर के मारे भागने की कोई आवश्यकता नहीं है. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்க மேல இருக்குதுங்க. दाऊद का जो परमेश्वर यीशु मसीह की अनुग्रह आपके ऊपर है. இன்னைக்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்தரத்தோட வைத்திருக்கிறார். आज आप यहाँ पर है उसके लिए कुछ कारण है परमेश्वर की ओर से. இந்த 2022 ஆண்டு தேவன் நமக்கு ஒரு காரணத்தோடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். इस 2022 इस साल को परमेश्वर ने कुछ कारण के और हमें लिए दिए हुए हैं. கோலியாத்தை முறியடிக்கும்படியாக, गोलियत को मार बहाने के लिए, சத்துருவை முறியடிக்கும்படியாக, शत्रुओं को मारने के लिए, எதிராளிகளை अपने முறியடிக்கும்படியாக. भैरियों को मारने के लिए. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. அந்த 40 நாள் கோலியாத்துடைய எல்லா பயத்தின் ஆவிகளை கர்த்தர் முறியடித்தார். वो 40 दिन की गोलियत की सारे वो डर की आत्मा को परमेश्वर ने वहां पर खत्म किया है. அவனுடைய பட்டயத்தை கொண்டே கர்த்தர் அவனுக்கு ஒரு முடிவை கொண்டு கொடுத்தாருங்க. गोलियत की तलवार से लेकर गोलियत को ही मारने का प्रभु ने वहां पर विचार किया है. தாவீதோட கூட கர்த்தர் இருந்தார். दाऊद के साथ परमेश्वर था. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஆடு மேய்க்கிறவன் वो जरूर भेड़ बकरी சிங்காசனத்துக்கு चराने वाला. போனான். लेकिन वहां पर सिंहासन पे गया. இந்த உயர்வு எப்படி வந்துச்சு? ये ऊंचा पॉइंट कैसा இந்த आया, ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? ये आशीष कैसा मिला? ஒரே நாள்ல வந்தாலும் एक दिन में आया क्यों ना हो, அவனுக்குள்ள இருக்கிறது பக்தி வைராக்கியம். उनके अंदर था परमेश्वर के प्रति भक्ति और जलन. சத்துருவை மேற்கொள்ளுங்க. अपने शत्रुओं को हम विजय पाना चाहते கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். हैं. प्रभु आपके साथ है. மூன்றாவதாக और तीसरा எடுத்து வாசிப்போம். आइए पढ़ें. நெகேமியா எழுதின புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். नेहमिया की किताब के और पलटें. அதுல 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். नेहमिया उसका पहला अध्याय को और हम पलटें. அதுல 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். वचन 4 को हम पढ़ते हैं. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். ये बातें सुनते ही मैं बैठकर रोने लगा और कितने दिन तक विलाप करता और स्वर्ग के परमेश्वर के सम्मुख उपवास करता और ये कहकर प्रार्थना करता रहा. ஆமென். आमीन. இந்த நெகேமியாவுக்குள்ள இருந்த வைராக்கியம் என்ன தெரியுங்களா? नेहमिया के अंदर जो जलन था वो था தேவ ஆலயத்து குறித்து ஒரு செய்தியை கேட்கிறார். उन्होंने परमेश्वर के भवन के प्रति कुछ खबर सुना. என்ன செய்தி? कौन सा? அது 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது दूसरा तीसरा आयत में हम देख सकते हैं. அங்க ஒருத்தன் யூதாவிலிருந்து தப்பிச்சு வரான். तब यहूदा में से कुछ लोग आए थे. அதுல 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது तीसरा आयत में அவங்க கேட்கறாங்க, அவங்க சொல்றாங்க, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள்.
जब उन्होंने नेहम्या से कहा, जो बचे हुए लोग बंधुआई से छूटकर उस प्रांत में रहते हैं वे बड़ी दुर्दशा में पड़े हैं और उनकी निंदा होती है, क्योंकि यरूशलेम की शगरपना टूटी हुई और उसके फाटक जले हुए हैं। இது எருசலேமின் செய்தியை கேட்கும்போது जब उन्होंने यरूशलेम के प्रति कार्य को सुना है तो அவ அப்படியே உட்கார்ந்து उन्होंने ऐसे ही बैठ गए, அழுகிறான், रोने लगा, துக்கித்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. विलाप किया, उपवास किया, प्रार्थना करने लगा। இவர் இங்க சூசான் அரண்மனையில இருக்கிறாருங்க. यहाँ पर नेहम्या ने सुसान की राजमहल में था, இவருக்கு இப்ப எந்த குறைவுமே இல்லங்க. इनके लिए कोई कमियां नहीं थी। ஆனா எருசலேமின் செய்தியை கேட்கும்போது, लेकिन जब उन्होंने यरूशलेम के कार्य को सुना है, தேவ ஆலயத்தை குறித்தான ஒரு செய்தியை கேட்கும்போது, परमेश्वर के भवन के प्रति कुछ खबर को जब उन्होंने सुना है तो அவன் நினைக்கல, அப்பா நம்ம பொழச்சோண்டா தப்பிச்சோண்டா நம்மளுக்கு ஒரு அரண்மனை சேஃப்டியான பிளேஸ் கிடைச்சிச்சுன்னு நினைக்கல. ये तो नहीं सोचा अच्छा है हम तो बच गए, हमारे लिए अच्छे से महल मिला, अच्छा नौकरी मिला करके तो नहीं सोचा। அவன் இருதயம் எல்லாம் துடிக்குதுங்க. का हृदय धड़कने लगा, எருசலேமுக்காக துடிக்குது. यरूशलेम के प्रति धड़कने लगा। என் தேவ ஆலயத்தின் நிலைமை இப்படி இருக்கிறது. मेरा परमेश्वर का भवन की स्थिति ऐसा है, ஆலயங்கள் இடிக்கப்பட்டுருச்சே, कैसा टूट पड़ी है, ஆராதனை இல்லையே, वहाँ आराधना नहीं है, பலி இல்லையே, बलि नहीं है, ஆசாரியர்கள் இல்லையே, याजक नहीं है, தீர்க்கதரிசனம் இல்லையே, भविष्यवाणी नहीं है, வார்த்தை இல்லையே, वचन नहीं है, பண்டிகை இல்லையே. वहाँ पर कोई त्योहार नहीं है। ஒரு நாள் எப்படி தேவ மகிமையை பெற்றிருந்தது. एक दिन कैसा परमेश्वर की महिमा से भरा हुआ था, ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு கர்த்தருடைய மகிமை நிரம்பினுச்சே. याजक सेवा नहीं कर पा रहे थे, वैसे परमेश्वर की महिमा तेज उस पर इतना ज्यादा था। ஆனா இன்னைக்கு ஆலயங்கள் அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. लेकिन आज शगरपना टूटी हुई है। ஆவியில வைராக்கியம் கொள்கிறாரு, आत्मा में जलन किया। ஆமென். आमीन। கிட்டத்தட்ட பல 100 மைல்கள் அப்பால் தான் இவர் இருக்கிறாரு. जरूर कई दूर मील उन्होंने रहते हैं, ஆனாலும் அவருக்குள்ள வைராக்கியம் உண்டு. लेकिन उनके अंदर जलन। ஆமென். आमीन। ஏதோ பக்கத்துல நடந்தா தான் வைராக்கியம் இல்லங்க. जैसे हमारा आसपास कुछ होता है तब जलन करने की कोई आवश्यकता नहीं है। கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை எங்கு நடந்தாலும் நம்மளுக்குள்ள வைராக்கியம் வேண்டும். कन्याकुमारी से लेकर कश्मीर तक जहां पर भी कुछ ऐसा कार्य हो, हमारे अंदर एक जलन आनी चाहिए। இதே போல தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த வைராக்கியம் வந்துச்சு தேவ ஆலயத்தை பார்க்கும்போது. ऐसा ही कुछ जलन यीशु मसीह के अंदर भी आया जब उन्होंने परमेश्वर के भवन को देखा था। தேவ ஆலயத்தை குறித்தான வைராக்கியம் இருக்கறா? परमेश्वर के भवन के प्रति एक जलन है क्या? இன்னைக்கு சபைகள் மூடப்பட்டிருக்கிறது, आज सारे कलीसिया बंद है, ஆராதனை இல்லையே, आराधना नहीं है। கடந்த 2 வருஷத்துல எத்தனையோ சபைகள் மூடப்பட்டிருச்சு தெரியுங்களா? पिछले 2 महीने 2 सालों में से पता नहीं कितनी कलीसिया बंद हो चुकी हैं। எத்தனையோ ஊழியக்காரர்கள் தன்னுடைய ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டாங்க தெரியுங்களா? अब जानते हैं क्या, कितने सेवक अपने सेवकाई को छोड़कर चले गए। எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஊழியத்தை விட்டு பிசினஸ்க்கு போயிட்டாங்க தெரியுங்களா? कितने सेवक लोग अपने सेवकाई को छोड़कर बिजनेस करने लगे, पता है? இதெல்லாம் கேள்விப்படும்போது जब इन बातों को सुनते हैं உங்களுக்குள்ள तो ஆவியில என்ன நடக்குது? हमारे आत्मा में क्या होता है? ஏதோ நடந்துட்டு போட்டியா அப்படின்னு இல்லங்க. कुछ भी होने दे करके नहीं, ஆவியில வைராக்கியம் கொள்ளுங்க. आत्मा में जलन करें। ஹalleluya. हालेलुया। கர்த்தர் ஒரு வைராக்கியத்தை பார்க்கறாருங்க. परमेश्वर आपकी जलन को देखते हैं। அவனுக்கு கர்த்தர் வாசலை திறக்கிறார். यहाँ पर परमेश्वर नेहम्या के लिए रास्ता को खोला है, அவனுக்கு அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். उनके लिए ये सही परिस्थिति को प्रभु ने खोला है। நமக்கு சரியான வைராக்கியம் இருந்துச்சுனா, यदि हमारे अंदर सही जलन होती है तो கர்த்தர் அதற்கு ஏற்ற விதத்துல அந்த வைராக்கியத்துக்கு ஏற்ற விதத்துல வாசலை திறக்குகிறார். जरूर परमेश्वर उसके प्रति हमारे लिए रास्ता उनको खोलने वाला है। ஹalleluya. हालेलुया। எருசலேமுக்கு போகிறார். वो यरूशलेम की ओर गया, எத்தனையோ பல தடைகள் வருகிறது. कितनी ज्यादा रुकावटें आई, எத்தனையோ ஜனங்கள் இவரை கொல்லும்படியாய் பிளான் பண்ணுகிறாங்க. कितने लोग इसे मार डालने के लिए भी कोशिश किया। வருது வரட்டுயா, कुछ भी होने दे, நடக்குது நடக்கட்டுயா. कुछ भी आने दे। ஒரு கையில ஆயுதம், एक तरफ में हथियार, ஒரு கையில தேவ ஆலயத்தை கட்டுகிற பணி, दूसरे हाथों में परमेश्वर की भवन की बनाने वाले कार्य। ஹalleluya. हालेलुया। 52 நாள்ல 52 दिनों में தேவனுக்காக அதை கட்டி எழுப்புனா. परमेश्वर के लिए उन्होंने उस सगरपना को बनाया। ஹalleluya. हालेलुया। அன்பான தேவனுடைய प्रभु பிள்ளைகளே, के प्रिय लोगों, தேவன் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए एक भवन को दिए हैं। அந்த ஆலயத்தை குறித்தான ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. उस भवन के प्रति एक दर्शन को पाएं क्या? தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். परमेश्वर आपके लिए एक सेवा को दिए हैं, அதை குறித்தான தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. उसके प्रति दर्शन को हम पाएं क्या? ஆமென். आमीन। கட்டி எழுப்புவோம், बनाएं क्या? கட்டி எழுப்புவோம், बनाएं क्या? கட்டி எழுப்புவோம். हम उठकर बनाएं क्या? தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். परमेश्वर के राज्य को बनाएं क्या? எந்த சக்திகள் வந்தாலும் பரவாயில்லை, कोई भी शक्ति हमारे विरोध आए क्यों ना हो,
கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். क्योंकि यहोवा परमेश्वर हमारे साथ है। உங்க ஆவியில அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். आपकी आत्मा में उस जलन की ओर प्रभु देखते हैं। கடைசியாக और अंतिम में சங்கீதம் 119 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். भजन 119 की ओर हम पलटे। சங்கீதம் 119 சங்கீதம் அதுல 136 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 119 की भजन में 136 आयत को हम पढ़ते हैं। உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. मेरी आंखों से जल की धारा बहुत बहती रहती है क्योंकि लोग तेरी व्यवस्था को नहीं मानते। 139 வசனம் 129वीं आयत में என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. मैं तेरे धुन में भस्म हो रहा हूँ क्योंकि मेरी सताने वाले तेरे वचनों को भूल गए हैं। ஆமென். आमीन। ஆண்டவருடைய வசனத்தின் மேல் இருக்கிற அந்த நல்ல வைராக்கியம், परमेश्वर के वचन के अंदर एक धुन, வசனம் परमेश्वर का वचन, வார்த்தை परमेश्वर का वचन जो है அது ஜீவன் உள்ளதா वो இருக்கு. जीवित है। ஆமென். आमीन। வார்த்தை மேல அந்த வைராக்கியம், परमेश्वर के वचन में धुन, இது எஸ்ராவுடைய லைஃப்ல நம்ம பார்க்க முடியும். इस कार्य को हम एसरा के जीवन में देख सकते हैं। எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்ரா एसरा की किताब के ओर पलटें। 7ஆம் அதிகாரத்துல 7वीं अध्याय में அதுல 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10वीं आयत को हम पढ़ते हैं। 7வது அதிகாரம் 10வது வசனத்துல एसरा 7 का 10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டான். क्योंकि इस्रा ने यहोवा की व्यवस्था का अर्थ जान लेने और उसके अनुसार चलने और इज़राइल में विधि और नियम सिखाने के लिए अपना मन लगाया था। हालेलुया हालेलुया। எஸ்ரா தன் இருதயத்தை எதுக்கு மேல வைத்தான் தெரியுங்களா? इस्रा ने अपने हृदय को, अपने मन को किस में लगाया? கர்த்தருடைய வார்த்தையின் மேலே, परमेश्वर की विधियों में, परमेश्वर के वचनों में। அன்றைய நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப இல்லாம காணப்பட்டுச்சு. उन दिनों में परमेश्वर का वचन इतना ज्यादा नहीं मिल रहा था। ஜனங்கள் எல்லாரும் வார்த்தை இல்லாம வாழ்ந்தாங்க. लोगों के अंदर परमेश्वर का वचन नहीं मिल रहा था। ஆனா எஸ்ராவின் மூலமாய் அங்கு தேவன் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். लेकिन इस्रा के द्वारा परमेश्वर ने एक बेदारी को वहां पर लाया है। ஆமென். आमीन। கர்த்தருடைய வார்த்தையின் மேல ஒரு வைராக்கியம். परमेश्वर के वचन के ऊपर एक धुन। இன்னைக்கு ஏதோ ஒரு மனுஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுனால அந்த வார்த்தையை நினைச்சிட்டு இருக்கிறோம். आज हम क्या करते हैं, कोई व्यक्ति 10 साल पहले कुछ कहते होंगे, उसके प्रति हम इतनी जलन होते हैं। என்னை பார்த்து அப்படி பேசிட்டாருங்க, मुझे देखकर उन्होंने ऐसा कह दिया, அந்த வார்த்தையை என்னட்ட சொன்னாருங்க, वो शब्द उन्होंने कहा, அந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேங்க, वो शब्द को मैं कभी नहीं बोल सकता, அது வார்த்தையால என் இருதயமே உடைச்சிருச்சுங்க, वो शब्द के द्वारा मेरा दिल टूट गया। அது அப்படியே நம்ம அப்படியே வச்சிருக்கோம் நம்ம மெமரியா। उन कार्य को हम इतना अपने ध्यान में रखे रहते हैं। ஆனா எத்தனை பேர் வார்த்தையை வச்சிருக்கீங்க உங்க लेकिन இதயத்துல? कितने लोग आप परमेश्वर के वचन को अपने हृदय में रखे हैं। வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும், आकाश और पृथ्वी टल जाए, இந்த வார்த்தை ஒரு நாள் மறவே மாறாதுங்க। लेकिन परमेश्वर का वचन कभी नहीं चलेगा। ஹalleluya, हालेलुया। கர்த்தருடைய வார்த்தையை நம்மை உற்சாகமூட்டக்கூடியதா இருக்கிறது। परमेश्वर का वचन ही हमें उत्साहित करती है। கர்த்தருடைய வார்த்தை நம்மை நீதியின் பாதையில நடத்தக்கூடியதா இருக்கிறது। परमेश्वर का वचन ही हमें धर्मी रास्तों में हमें चलाती है। நமக்கு வேண்டிய ஆலோசனை கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்। हमारे हर एक सलाह परमेश्वर वचन के द्वारा ही हमें देते हैं। ஆமென், आमीन। ஹalleluya। அவருடைய வார்த்தை நம்மை போதித்து நடத்துகிறதா இருக்கிறது। परमेश्वर का वचन हमें सिखाती है, अगुवाई करती है। எரேமியா சொல்றாரு, அந்த வார்த்தை வந்தோன அப்படியே நான் உட்கொண்டேன்னு சொல்றாருயா। यिर्मयाह नबी कहते हैं, जैसे परमेश्वर का वचन मुझे मिला, मैंने उसे खा लिया है। அந்த வார்த்தை அவருடைய ஆவியில ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கு। यानी ये परमेश्वर का वचन जो है उनकी आत्मा में एक उत्साहित को दिया है। ஆமென், आमीन। அவருடைய வார்த்தையில परमेश्वर के वचन में हम विश्वास करें, வார்த்தையில வைராக்கியம், उस वचन में हम जलन करें, धुन करें। ஆமென், आमीन। கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு நேர்த்தியாய் தேவன் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார்। परमेश्वर का वचन कितने अद्भुत रीति से परमेश्वर ने हमारे हाथों में दिया हुआ है। இந்த வார்த்தை ஒண்ணே நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கிறது। ये वचन ही हमारे जीवन को बदल डालती है। இந்த வார்த்தை மேல நம்ம வைராக்கியம் கொள்ளுவோம்। इस वचन के प्रति हम धुन करें। நல்ல விஷயத்துல வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான்। भली बातों में हमें जलन करना अच्छा है।
அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு முன்னாடி சவுலா இருந்தாரு. प्रेरित पौलुस जब उन्होंने साउल था, அவரு சபையை துன்பப்படுத்துறதுலயும் ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு. उन्होंने कलीसियाओं को दुख देने में बहुत ही जलन किया था. பரிசுத்தவான்களை துன்பப்படுத்துறதுல ரொம்ப வைராக்கியமா அலைஞ்சாருங்க. पवित्र लोगों को सताने में वो बहुत ही जलन किया था. ஆனா கர்த்தர் ஒரு நாள் அவரை தொட்டார். लेकिन जब परमेश्वर एक दिन साउल को छुआ तो அதுக்கப்புறம் அவருடைய பக்தி வைராக்கியமே மாறிடுச்சு. उसके बाद उनका जलन ही बिल्कुल बदल गया. எத்தனையோ நிருபங்களை எழுதிட்டே இருக்கிறாரு. कितने पत्रियों को उन्होंने लिखा, சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறாரு, बंदगृह में से लिखा, உபத்திரத்தின் மத்தியில எழுதுகிறாரு. उपद्रव के बीचों में से लिखा. எல்லாரும் அவரை விட்டு போயிட்டாங்க, தனிமையில இருக்கும்போது அவர் எழுதுகிறாரு. जब सारे लोग उसको छोड़कर चले गए थे, तब भी उन्होंने अकेला में से ही लिखा है. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் அவர் எழுதி கொண்டே இருக்கிறாரு. चारों तरफ दबाए क्यों ना जाए, तब भी उन्होंने लिखा. சிறைச்சாலையில இருக்கும்போது அந்த தோல் சுருளை கொண்டு வானுங்கிறாரு. जब वो बंदगृह में था, वो मांग रहा था, मेरे वो चमड़े की लिखी हुई उस कार्य को लेकर आओ, किताब को मेरे पास. அப்ப அவருடைய வைராக்கியம் வார்த்தை மேல எவ்வளவு அதிகமாய் வந்தது. यानी उसका जलन परमेश्वर के वचन के प्रति कितनी ज्यादा था. அதனால தான் அவர் சாதனை படைத்தார். इसीलिए उन्होंने बहुत बड़ा कार्य किया है. ஆமென். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, प्रभु के प्रिय लोगों, இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்தின் பேச்சுக்கும் பாராட்டுகிற வைக்கிற இந்த வைராக்கியத்தெல்லாம் எடுத்து போடு, கர்த்தர் பக்கத்துல உங்க வைராக்கியத்தை கொண்டு வாங்க. यानी हमें इस संसार के प्रति जलन करने से बेहतर हमें परमेश्वर के लिए जलन करना अच्छा है. நல்ல பக்தி வைராக்கியத்துல हमें अच्छे से भक्ति के लिए एक जलन करना चाहिए परमेश्वर के प्रति. அப்பதான் நம்ம சாதனை படைக்க முடியும். तब हम बड़ा कार्य को कर सकते हैं. ஆமென். आमीन. பினேகாஸ் பக்தி வைராக்கியம் பாராட்டினாரு. फिनहास ने परमेश्वर के लिए भक्ति जलन किया. தாவீது பக்தி வைராக்கியம் பாராட்டினார். दाऊद ने परमेश्वर के लिए एक जलन किया. நெகேமியா பக்தி வைராக்கியம் பாராட்டினார். नेहमिया परमेश्वर के भवन के प्रति जलन किया. எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தை குறித்து பக்தி வைராக்கியமா இருந்தார். यिस्रा परमेश्वर के वचन के प्रति उन्होंने धुन रखा. அப்படிப்பட்ட நல்ல பக்தி வைராக்கியம் நம்மளுக்குள் பெருக கடவுது. ऐसा ये परमेश्वर के प्रति एक भक्ति की जलन धुन हमारे अंदर होने दे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपका आशीषित करे. ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். भला परमेश्वर हम तेरा धन्यवाद करते हैं राजा. இயேசுவே நீங்க தேவாலயத்துக்கு வரும்போது உங்களுக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் பச்சித்தது, அதற்காக ஸ்தோத்திரம். प्रभु जब आप परमेश्वर के भवन में आए थे, आपके अंदर परमेश्वर के प्रति वो जलन उठा है. खुदावन धन्यवाद करते हैं राजा. பினேகாஸ்க்குள்ள இருந்த அந்த பக்தி வைராக்கியம், फिनहास के अंदर जो जलन था परमेश्वर के प्रति, கோலியாத்தை பார்க்கும்போது தாவீதுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், जब गोलियात को देखा तो दाऊद के अंदर की वो जलन, எருசலேமை குறித்து செய்தி கேட்கும்போது நெகேமியாக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், यरूशलेम के बारे में जो खबर सुना था जो नेहमिया के अंदर वो जलन, வார்த்தையை குறித்தான வைராக்கியம் वचन के प्रति जो जलन எங்களுக்குள்ள உண்டாகட்டும். हमारे अंदर होने दे खुदा. உலக வைராக்கியத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. इस संसार की सारे धुन को हमसे दूर कर खुदा. நல்ல விஷயத்துல भले कार्य में பக்தி வைராக்கியம் பாராட்ட எங்களுக்கு உதவி செய்வீராக. हम भक्त की जलन करने के लिए हमें मदद कर खुदा. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி इस वचन को सुनने वाले हर एक को तेरे हाथों में समर्पित करते हैं खुदा. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். हर एक को प्रभु यीशु के नाम से हम आशीषित करते हैं. இன்றிலிருந்து இவர்கள் உமக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுவர்களாய் எழும்புவதாக. आज से लेकर हर एक व्यक्ति परमेश्वर के लिए खुदावन धुन उठाने वाले होने दे அப்படியே நீங்க खुदावन. செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ऐसे करने के लिए धन्यवाद देते எல்லா हैं. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்து. सारा आदर महिमा जलाल तुझे देते இப்ப हैं. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. ஆமென். आमीन. ஆமென். आमीन. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीषित करें. Thank you, praise Lord. प्रेज